விவசாயிகள் இன்று எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் குறைந்த தண்ணீரில் அதிக அளவில் நெல் மற்றும் கோதுமையை விளைவித்து சாதனை புரிந்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே கொங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னசாமி. சொட்டு நீர் பாசன முறையில் நெல் பயிரிட இவர் எடுத்த புதுமையான முயற்சி நல்ல பலனை தந்துள்ளது. காட்டு உழவு ஓட்டி ஒவ்வொரு நில பீட்ரூட் நட்டுற மாதிரி ஒவ்வொரு நிலம் நட்டுனா நேரடி விதைப்புன்னு அதை சொல்லுவோம். அதுக்கு மிக குறைஞ்ச அழுத்தம் பிடிச்சது. நெல் விதை ஏக்கரை 2 கிலோ தான் பிடிச்சது. ஆனால் அதே நாம் நாற்று சொன்னால் 25 கிலோ 30 கிலோ பிடிக்கும். இதில் அது செலவு நிறைய குறைஞ்சது, ஆள் குறைவு வந்தது. அப்புறம் சொட்டு நீர்லேயே உரங்கள் எல்லாம் விட்டு நீருக்கு அறையக்கூடிய உரங்களை எல்லாம் சொட்டு நீர் விட்டதுனால நல்லா வந்திருக்குது. இதோடு நில்லாமல் தென்னந்தோப்பிலும் பல வகை மலை பயிர்களை விளைவித்து வெற்றி கண்டுள்ளார் சின்னசாமி. தென்னை மரத்தில் ஊடு பயிரா ஜாதிக்காய், குருமிளகு, காப்பி, வாசனை பயிரெல்லாம் நட்டி வைக்கிறேன். அதில் ஜாதிக்காய் அடுத்த வருஷத்துக்கு காப்புக்கு வரும். குருமிளகு இந்த வருஷம் நல்லா காய் பிடிச்சிருக்குது. காப்பி செடி சென்றாடே நல்லா காய் பிடிச்சிருந்தது. இதை மற்ற விவசாயம் ஊடு பயிர் செய்தாங்கன்னு சொன்னால் தோட்டம் நல்லா லாபத்தை எதிர்பார்க்க முடியும். குறைந்த நீரில் நிறைவான நெல் விளைச்சலை பெற உள்ள சின்னசாமியின் புதுமையான அணுகுமுறை டெல்லி வரை எட்டியுள்ளது. தலைநகரிலுள்ள விவசாயத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் மாநில வேளாண் துறை அதிகாரிகள் சின்னசாமியின் வயலை பார்வையிட்டு சென்றுள்ளனர். சின்னசாமிக்கு கிடைத்த வெற்றி மற்ற விவசாயிகளுக்கும் தூண்டுகோலாக அமைந்துள்ளது. சின்னசாமி சாரோட பக்கத்து தோட்டம் என்னோட தோட்டம். சார் இப்போது சொட்டு நீர் பாசன முறையில் நெல் போட்டிருக்காரு. சிறப்பான விளைச்சல் நல்லா இருக்குது. குறைந்த அளவு தண்ணி மிச்சமாகுது. அதனால் விளைச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த வருஷத்துலேருந்து நாங்களும் சொட்டு நீர் முறையில் நெல் பயிரிடலான்னு இருக்கிறோம். குறைவான நீரை பயன்படுத்தும் சொட்டு நீர் பாசன முறை மூலம் அதிக அளவு நெல் விளைவிக்க முடியும் என சின்னசாமி நிரூபித்துள்ளது மற்ற விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை கீற்றாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக தாராபுரம் செய்தியாளர் கார்த்திகேயன்.